அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்துக்கும் பலன்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதுபடி வரக்கூடிய தமிழ் மாதம் ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசியில் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார். கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கு. புதன் ஆடி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறது. அதே மாதிரி புதன் கிரகம் ஆடி மாதம் 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறது. உங்க சிம்ம ராசியில செவ்வாயும் கேதுவும் இருக்கு. செவ்வாய் ஆடி மாதம் 12ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுறது. அதே மாதிரி கும்பராசியில ராகு இருக்கார். மீன ராசியில சனி பகவான் வக்ரமா இருக்கார். ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஆடி மாசத்துல இருக்கு அப்படின்றத நம்ம பாமணி ஜோதிடம் சேனல்ல பார்க்க போறோம். அவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பணங்காசு எப்படி இருக்கும், அவங்களுக்கு உடல்நிலைகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எப்போ, அவங்களுக்கு நல்ல நாட்கள் எதுன்றது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். சந்திராஷ்டம நாட்கள் எப்படி, என்ன சாமியை கும்பிடணும், எப்படி இந்த மாதம் நீங்கள் எப்படி வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்போ நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நண்பர்களே, மேஷராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக இருக்குது. இப்போ இந்த மேஷ ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் 10ஆம் தேதி 3வது வீட்டுக்கு போகிறாரு. மேஷ ராசிக்கு 3வது வீட்டில் ஏற்கனவே குரு இருக்கார். மேஷ ராசிக்கு 4வது வீட்டுக்கு சூரியனும் புதனும் இந்த மாதம் இருக்காங்க. புதன் 2ஆம் தேதி வக்ரமாகிறது. 26ஆம் தேதி ஆடி 2 வக்ரமாகிறது. ஆடி 26ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆறுது. அதே மாதிரி மேஷ ராசிக்கு 5வது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இருக்கு. ஆடி 12ஆம் தேதி செவ்வாய் 6வது வீட்டுக்கு போறாரு. மேஷ ராசிக்கு 11வது வீட்டில் ராகு இருக்கு. 12வது வீட்டில் சனி பகவான் வக்ரமா இருக்கார். இது பொதுவா ஜென்ரலா இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது சாமியை கும்பிடுற மாசம். எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பல கோயில்களில் இந்த விளக்கு பூஜை எல்லாம் இந்த ஆடி மாதம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் சுவாமியை வணங்குறதுக்குள்ள அம்மன் வழிபாடுகளில் சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நமக்கு கருதப்படுறது. அது மாதிரி மேஷ ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் ஜென்ரலாக பொதுவாக என்ன பண்ணால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாமல் இந்த மாதம் தள்ளி போடுறது கொஞ்சம் நல்லது. குடும்பத்தில் கொஞ்சம் சமரசமாக இருக்கணும். சமாதானமாக காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளில். இதான் ஜென்ரலாக உங்களுக்கு வேலை. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னா, புதுசாக இப்போ தள்ளி போடணும்னு சொன்னீங்கன்னா புதிய முதலீடுகளை தள்ளி போடணும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதானும் முதலீடு பண்ணுறதுக்கு எண்ணம் இருந்ததுன்னா அது இந்த மாதம் பண்ணாமல் தள்ளி போடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நமக்கு பிரச்சனை இல்லாமல் போனால் நல்லது அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் நீங்கள் சுவாமியை வணங்குறது மூலமாக அந்த சிக்கல்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். பண வரவுகள் பொதுவாக இந்த மாதம் கட்டுப்பாட்டிலே இருக்காது. அதனால ரொம்ப சிந்திச்சு நீங்கள் செயல்படணும். திடீர்னு வரும், திடீர்னு பயங்கரமாக செலவாகும், எதிர்பாராத செலவினங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்காது. அதனால தவறான இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால முதலீடுகளை பார்த்து நீங்கள் கவனமாக பண்ண வேண்டியது இந்த மாதத்தில் மிக அவசியமானதாக இருக்குது. பொதுவாக நீங்கள் காதலிக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதம் பொதுவாக ஆடி மாதம் மேஷ ராசி கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரை பெரியவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கொஞ்சம் மதித்து நடந்தீங்கன்னா நல்லது. குழந்தைங்க தொடர்பான சந்தோஷமான இப்போ குழந்தைங்க இருக்கான படிப்பில் நல்ல சீட்டு கிடச்சிது, படிப்பில் பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை கல்யாணத்துக்கான வாய்ப்பு வருது, இது மாதிரி குழந்தைங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும்.
இந்த அம்மன் வழிபாடுகள்லாம் பண்றது மூலமா வீட்ல ஒரு நல்ல சாந்தியான, நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாசம் வந்து நீங்க எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு வரலாம். ஏற்கனவே செலவினங்கள் எதிர்பாராம வரும்னு சொன்னேன். அது மாரி எதிர்பாராம பயணங்கள் இந்த மாசம் வந்து வரதுக்கு இதா இருக்கு. அது மாரி நீங்க கிழக்கு திசை நோக்கிய பயணம் இந்த மாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வாகனத்துல பயணிக்கும் பொழுது கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. உங்க ஆக்சுவலா வந்து மன அழுத்தங்கள் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்களுக்கு வரலாம். ஒ சிறுகுடல், குடல் பிரச்சனைகள் வரலாம். இல்ல ஜெரிமான பிரச்சனைகள் வரலாம். வயித்து வலி வரலாம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அது மாரி வந்து இது மாரி உங்களுக்கு இந்த மாசம் உடல்நிலை கோளாறுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி முருகன்றதுனால, நீங்க செவ்வாய்க்கிழமை முருகன வழிபடுறது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னபூர்ணேஸ்வரி அவங்க வழிபடுறது, அது மாரி பக்கத்துல வந்து இல்லாட்டினா காளியம்மன், மாரியம்மன் இந்த அம்மன் வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறது. இந்த ஆடியில திருவிழாக்கள் எதுவும் நடந்ததுன்னா, அதுல உங்களால முடிஞ்சத குடுத்து கலந்துக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து இந்த மாசம் நீங்க செய்ய வேண்டிய காரியமா இருக்கு. பொதுவா இந்த ஆடி மாசத்துல ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு நீங்க முன்னுரிமை குடுக்கறது நல்லது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கு வந்து நீங்க அர்க்யம் குடுத்து, ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு வந்து கொஞ்சம் கையில தண்ணி எடுத்து இப்படி விடுவாங்க இல்லையா? குளத்துல குளிக்கும்போது இப்படி எடுத்து விடுவாங்க. அது மாரி கையில தண்ணி எடுத்து சூரியனுக்கு அர்க்யம் குடுக்கறது நல்லது. அது மாரி தினமும் வந்து ஓம் ஸ்ரீ சக்தி விநாயகாய நமஹ அப்படின்னு சொல்லி தினமும் நீங்க சொல்றதும் நல்லது. இதெல்லாம் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாசம் உங்களுக்கு மிக நல்ல மாசமா இருக்கும். பொதுவா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது மாரி இந்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. பொதுவா இந்த மாசம் வந்து சாமிய கும்பிடுற மாசம்ன்றது மட்டும் இல்லாம, ஆடி மாசம் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டோம். அதனாலயே பொதுவா உங்களுக்கு எல்லா காரியங்களும் தள்ளி போகும். நீங்க அதனால வந்து கொஞ்சம் காரியங்கள தள்ளி போட்டு, அடுத்து வரக்கூடிய மாசங்கள் நல்லாருக்கும். அப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால பொதுவா இந்த மாசத்துல நீங்க பெருசா ஒண்ணும் இது பண்ண வேண்டியதில்ல. பயப்பட வேணாம். காரியங்கள் போஸ்ட்போன்ட் ஆகும். வேலைகள் அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகரிக்கும். இல்ல வேலையில இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் தான் வரதுக்கு இருக்கு. அதனால அத வந்து நீங்களே பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சாமிய வேண்டும்போது எல்லாமே உங்களுக்கு சுலபமா நடக்கும். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.